சங்கீதம் 119 வசனங்கள் 97 முதல் 128 முடிய. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழிவிலகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதையும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீத பகுதியில் சங்கீதக்காரர் தேவனுடைய வார்த்தையின் பரிபூர்ணத்தையும் நித்தியத்தையும் ஆழமாக அனுபவித்ததை வெளிப்படுத்துகிறார். உலகத்திலுள்ள அனைத்தும் ஒரு வரம்புக்குள் முடிவடைகிறது என்றும், ஆனால் தேவனுடைய கட்டளைகள் எல்லையற்றவை, எந்நாளும் நிலைத்திருக்கின்றவை என்றும் கூறுகிறார். அவர் தேவனுடைய கட்டளைகளை மிகவும் நேசித்து சாட்சிகளை தினமும் தியானிக்கிறபடியால் அவர் தன் சத்துருக்களை விடவும் தனக்கு போதித்தவர்களை விடவும் மூப்பர்களை விடவும் அதிக ஞானம் பெற்றவராக கூறுகிறார். தேவனுடைய வார்த்தை அவரை தீய வழிகளிலிருந்து விலக செய்வது மட்டுமல்லாமல் அது அவருடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது என்றும் கூறுகிறார். இந்த பகுதியில் தேவனுடைய நீதியும் சத்தியமும் எவ்வளவு உயர்ந்தவை என்றும்
அவற்றை மதிக்காமல் வாழும் மக்களை பார்த்து சங்கீதக்காரர் துக்கப்படுவதையும் காணலாம். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் என்றும் நிலைத்திருக்கிறது. ஆகவே நாம் தினமும் தேவனுடைய வார்த்தையை நேசித்து அதை படித்து அதன்படி வாழ முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. உலக ஞானத்தை விட தேவ ஞானம் உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தேவனை முன்னிலைப்படுத்துவோம். என்றும் நிலைத்திருக்கும் அவருடைய வார்த்தையில் வேரூன்றி வாழ்வோம். அப்பொழுது நம் வாழ்க்கை உறுதியானதாகவும் அர்த்தமானதாகவும் இருக்கும். ஆமேன்.